Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டே 4 ஆஃப் நார்செட் 11 MCQ மேரத்தான்ல இன்னைக்கான கொஷின் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், a client admitted with acid attack burns on his face and eyes. The nurse understands that the client has greater risk for which of the following complication. ஓகேவா, என்ன சொல்றாங்க, ஃபேஸில் வந்துட்டு ஆசிட் அட்டாக் ஏதோ ஆயிருக்கு, ஓகே, பர்ன்ஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த கிளைண்ட்டுக்கான ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா, குளோகோமா இருக்கு, கேட்ராக்ட் இருக்கு, கான்ட்ராக்சர் இருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம், ஆனால் அது இட்ஸ் அ ரிமோட் காம்ப்ளிகேஷனாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் லைக் கண்ட்ராக்சர்ஸ் டவுட்டு கம்மி தான். கேட்ராக்டு ஒபாசிட்டிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப மீதி இருக்கிறது தான் ஆன்சர், என்னது, குளோகோமா. ஓகே, வாட் இஸ் குளோகோமா? இன்க்ரீஸ் இன்ட்ராகுலர் ப்ரெஷர். ஓகேவா, இன்ட்ராகுலர் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அதான் குளோகோமாங்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குளோகோமா தான். செகண்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் காக்னேட்டிவ் டிசோனன்ஸ்? ஓகேவா, ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா எல்லாமே தியரிஸா கொடுத்துருக்காங்க. காக்னேட்டிவ் டிசோனன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல தியரி ஆஃப் ஆட்டிடியூட் சேஞ்ச் டெவலப் பை ஃபெஸ்டினர், தியரி பேஸ்ட் ஆன் சைக்கோஅனாலிசிஸ், அண்ட் இட் ஃபோக்கஸஸ் ஆன் இன்ஸ்டிக் அண்ட் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ரீசன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் இன் அடல்ட்ஹுட். ஆக்சுவலா இது ரெண்டும் ஒன்று தான். கரெக்டா, சைக்கோ அனாலிசிஸ்னா என்ன, சைல்ட்ஹுட்ல நடக்கிற பிரச்சனை தான் வந்துட்டு அவங்களோட அடல்ட்ஹுட்ல வர பிஹேவியரை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஆப்ஷன் 4 என்ன இருக்கு, தியரி அசியூம்ஸ் தட் ஆல் பிஹேவியர்ஸ் ஆர் லேர்ன்ட். ஓகே, அப்ப இதுவும் கிடையாது. அப்ப மீதி இருக்கிறது ஆன்சர். ஓகே, தியரி ஆஃப் ஆட்டிடியூட் சேஞ்ச் டெவலப் பை ஃபெஸ்டினர். ஓகேவா, ஆக்சுவலா இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, பீப்புளோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த எமோஷனல் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் இந்த தியரியோட இது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். தேர்ட் கொஸ்டின், a process by which social order is established and maintained is called. ஓகேவா, சோஷியல் ஆர்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கான ப்ராசஸ் பேரு தான் என்னது, சோஷியல் கண்ட்ரோல். சோஷியலைசேஷன் தான் என்ன, மிங்கிள் ஆறது. சோஷியல் ரிலேஷனும் கிடையாது, தென் சோஷியல் ஸ்டாட்டிஸ்பிகேஷனும் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோஷியல் கண்ட்ரோல் தான். நெக்ஸ்ட், which is not a correct statement about stress? ஸ்ட்ரெஸ்ஸுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, டியூரிங் அலார்ம் ரியாக்ஷன் ஸ்டேஜ் த பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இஸ் ஃபிளைட் ஃப்ரைட் சிண்ட்ரோம் ஆர் இனிஷியேட்டட். இது கரெக்ட் தான். கரெக்டா, என்ன ஆகும், அலார்ம் ரியாக்ஷன் என்ன, ஃபிளைட் ஃப்ரைட் ஹார்மோன் இருக்கும். தென் cognitive appraisal is an individual evaluation of personal significance of a stressful event. இது டவுட் தான், தெரியல நம்மளுக்குன்னு வச்சுக்கலாம். தென் Selig called the general reaction of the body to stress as general adaptation. Yes, gas நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். வாட் இஸ் கேஸ்? அலாம், ரெசிஸ்டன்ஸ் படிச்சோம்ல, எக்ஸாஷன், இதுதான் கேஸ். இதுவும் கரெக்ட் தான். இப்போ ஃபோர்த், according to Lawrence and Folkman, in primary appraisal of an event, benign positive outcome is one that holds no significance for the individual. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் கரெக்ட் ஆன்சர் இஸ் 4 தான். ஓகேவா, ஏ 1 and 3 கன்ஃபார்மா தெரியும், ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ். ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களேன், இண்டிவிஜுவல் எவால்வேஷன் ஆஃப் பர்சனல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட். ஓகேவா, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாறி எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் திஸ் த ஆன்சர். ஓகே, நான் ஏன் கொஞ்சம் சைக்காட்ரி கொஸ்டின் இதுல ஆட் பண்ணியிருக்கேன்னா, நார்செட் ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு சைக்காட்ரில இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. லாஸ்ட் 2-3 நார்செட்டா சைக்காட்ரி ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் எம்சிக்யூவா இருக்கு, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், ஈகோ, ஐடியல் அண்ட் கான்ஷியஸ் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப். ஸோ ஃப்ராய்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, he has developed 3 part of mind, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு 3 இதை வந்து டெவலப் பண்ணியிருந்தார். இதுனா என்ன அர்த்தம், இன்ஸ்டிங்க்ட சொல்றது. இன்ஸ்டிங்க்னா என்ன,
எனக்கு இது கண்டிப்பா வேணும், இது நான் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது. ஈகோனா என்னது? எது கரெக்ட், இப்ப இது பண்ணலாமா அப்புறமா பண்ணலாமா அந்த மாதிரி யோசிக்கிறது ஈகோ. சூப்பர் ஈகோ தான் உங்களுக்கு அந்த மொராலிட்டி, அதாவது உங்களோட கான்சியஸ்னஸ் தானே இப்ப கரண்ட் ஸ்டேட்ல இருக்கிறது சூப்பர் ஈகோ தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்ப என்னது? ஆப்ஷன் சி, சூப்பர் ஈகோ. யூஸ்வலா அவங்க ஒரு வேர்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சூப்பர் ஈகோ தான். நெக்ஸ்ட், the anterior end of the corpus callosum is known as. Okay, so I hope you people know what is corpus callosum. What is corpus callosum? நம்ம brainல we have a specialized structure which is responsible for the occipital lobe, அதான் அந்த circulation system regulate பண்ணி. So to be more, அதாவது நம்ம brainல we all know we have gray matter and white matter அப்படின்னு இருக்கா. இந்த ஒயிட் மேட்டரை ஒரு லார்ஜஸ்ட் பார்ட் தான் உங்களுக்கு இந்த கார்பஸ் கொலோசம்ங்கிறது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு நாலா பிரிப்பாங்க. என்னென்ன பார்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டு இந்த ஜெனு தான். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஜெனு, செகண்ட் பார்ட் ரோஸ்டம், தேர்ட் பார்ட் ட்ரங்க் அண்ட் ஃபோர்த் பார்ட் ஸ்பிளினினம். ஓகேவா? ஜினுங்கிறது என்னன்னா இது ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜினு தான். ஆன்டீரியர் எண்டு இதான் இருக்கும். உங்களோட ஃப்ரான்டல் லோப், ஓகே, ரைட் ஃப்ரான்டல் லோபை மெயின்டைன் பண்றது, ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே மெயின்டைன் பண்றது உங்களுக்கு இந்த ஜினு தான். ஓகேவா? தென் ராஸ்டம். ராஸ்டம்ல வந்து இது ஒரு தின் லேயர் தான், அதனால அது பெருசா எதுவும் படிக்க வேணாம். இது முக்கியம். ட்ரங்க் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? ஃப்ரான்டல் அண்ட் பரேட்டல் லோபை ஆக்குபை பண்றது. ஓகேவா? தென் லாஸ்ட் ஸ்பிளீனியம். ஸ்பிளீனியம் இஸ் அட் த பேக், போஸ்டீரியரா இருக்கா. அப்ப என்ன நம்ம பிரெயின்ல போஸ்டீரியர் என்ன இருக்கும்? ஆக்சிபிட்டல் லோப் தானே இருக்கும். ஆக்சிபிட்டல் லோபை கவர் அப் பண்றது இந்த ஸ்பிளீனியம் தான். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜினு தான். ஆனா யூ ஷுட் நோ த other parts also, trunk, rostrum and splenum என்னன்றதை சொல்லிட்டேன். Next, a nurse is preparing for a physical examination of a newly admitted client. The assessment tray should contain all of the following except. Physical examination க்கு என்ன தேவை? ஸ்டெத்தோஸ்கோப் தேவை, சிக்னோமேனோமீட்டர் தேவை, தெர்மோமீட்டர் தேவை, ஃபண்டோஸ்கோப் தேவை இல்லை. அப்ப கரெக்ட் ஆன்சர் இதுதான். ஏன் ஃபண்டோஸ்கோப்? ஃபண்டோஸ்கோப் இஸ் ஆப்தால்மிக் எக்ஸாமினேஷன் தான். ஓகே, அது ஸ்பெஷாலிட்டியா போகிறதுனால அதுக்கு தெரியாது, அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், a nurse is going to administer ear drop to a 30-year-old patient suffering from otitis media. The most appropriate method to administer ear drop. இது நார்செட் வந்த கொஸ்டின் தான். இது 10ல வந்த கொஸ்டின் தான் இது. எஸ், how you administer ear drop to a 30-year adult patientக்கு எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க? புல்லிங் அப் அண்ட் பேக். ஆனா இங்க புல்லிங் அப்லயே ரெண்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். புல்லிங் த ட்ராகஸ் அப் அண்ட் பேக்கா, புல்லிங் த பின்னா அப் அண்ட் பேக்கா பார்த்தா புல்லிங் த பின்னா அப் அண்ட் பேக் தான் கரெக்ட் ஆன்சர். இதே வந்துட்டு சில்ட்ரனா இருந்தா யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? சில்ட்ரனுக்கு வந்து யூ வில் சூஸ் திஸ் ஆப்ஷன், புல்லிங் த பின்னா டவுன் அண்ட் பேக். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டின். Next, reasoning question. Complete the series. ஆப்ஷன்ல ஐ மீன் சீரீஸை முதல்ல பார்த்துக்கலாம். சீரீஸ் என்ன இருக்கு? FAJ, GAF, HAI, IAH. ஓகே, ஸோ அப்போ இந்த சீரீஸ் என்ன சொல்லுதுன்னா சென்டர் வந்து ஏ வந்து கான்ஸ்டண்டா இருக்கு. எல்லாத்துலயுமே ஏ கான்ஸ்டண்டா இருக்கு. அதனால செகண்ட் FGHI அப்புறம் என்ன வரணும்? ஜே தான் வரணும். அப்ப எங்கெல்லாம் ஜே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 1லயும் 4லயுமே ஜே தான் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணணும்? JAKவா JAIயான்னு முடிவு பண்ணணும். கரெக்டா? திருப்பி இங்க
எஃப் ஐ ஹெச். அடுத்தது என்ன வரணும்? ஓகே, இது ஏபிசிடிய பேக் சைட்ல வருது. ஓகே, ஏபிசிடில யூ நோ வெரி வெல், எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் வரும். கரெக்டா? இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஜிக்கு அப்புறம் எஃப் வந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலா எஸ், ஜிக்கு அப்புறம் எஃப் வந்திருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஐ வந்திருக்கு, தென் ஐக்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 சீரீஸ் அழகா கொடுத்துருக்காங்க, ஆனா அந்த தேர்ட் லெட்டர் மட்டும் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜேஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிக்கு அப்புறம் எஃப், இது அடுத்த லெட்டரே வந்துருச்சு. ஓகே ஃபைன். அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா எஃப்க்கு அப்புறம் என்ன வருது? ஐ வருது. ஐ ஏன் ஏன் வந்துச்சுன்னா எஃப்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி போயிருக்காங்க ஐக்கு. கரெக்டா? தென் ஐக்கு அப்புறம் பாருங்க ஹெச் வந்திருக்கு, இதுவும் கரெக்ட். கரெக்டா? அப்ப ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரணும்? 3 டிஜிட் தள்ளி போகணும். அப்ப ஹெச்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி போனா என்ன வரும்? கே தான் வரும். அப்ப கரெக்ட் ஆன்சர் ஜேஏ தான். ஓகே, நான் வேணா திருப்பி சொல்றேன், ஆல்பபெட் எழுதிக்கிறேன். எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க? ஜிக்கு அப்புறம் எஃப் கொடுத்துருக்காங்க, ஆனா எஃப்ல இருந்து ஐ போயிருக்கு. ஐனான 3 டிஜிட் தள்ளி போயிருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்களேன், ஐக்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு, இது கரெக்ட். அப்ப நான் ஹெச்ல இருந்து என்ன செய்யணும்? 3 டிஜிட் தள்ளி போகணும். 3 டிஜிட் தள்ளி என்ன வரும்? கே தான் வரும். அதனாலதான் கரெக்ட் ஆன்சர் ஜேஏ கே. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.